இவர் மூவேந்தர்கள் ஆண்ட செந்தமிழ் நாட்டில் மெல்லிசை மன்னராக முடிசூட்டப்பட்டவர். தமிழிசை உலகின் தலைமகன். தமிழிசை உலகின் தலைமகன். எங்கள் இசை குடும்பத்தின் பிதாமகன். இந்த சங்கம் இவர் நட்ட மரம், இவர் இட்ட வரம். இவரை குனிந்து பார்க்க வேண்டும், இவர் புகழை நிமிர்ந்து பார்க்க வேண்டும். இவர் வடித்த பாட்டுக்களை கொஞ்சம் படித்து பார்த்து புகழ் பெற்றவர்கள் நாங்கள். எங்களின் பரமசிவம், ஏழிசையின் தவம் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை என்னை இசை உலகத்தில் எனக்கு பெருமை தேர்ந்த இசை கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிகள் எல்லோரும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தது. அது என்ன கேட்டனாக்கா, மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை மதிக்கக்கூடிய திறமை இருக்கணும். அவங்களுக்கு நல்ல இசை வளரும். அதில் என் அருமை தம்பி ரஹ்மான் அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு அவார்டு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு வேண்டாம் சார் அவார்டு, ஜனங்க அவார்டு தான் எனக்கு வேணும். அவங்க அன்புக்கு நான் அடிமை. அவங்க திறமையில என்னை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த இசை தெய்வமாக நினைக்கணும். எனது அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் உட்கார்ந்துருக்கார், பிபிஎஸ் உட்கார்ந்துருக்காங்க, கோவர்தனா உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட இருந்து வேலை செய்ய என்ன முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. வித்யாசாகர், இளையராஜா, ஏன் ரஹ்மான் சார் கூட என் கூட வாசிருக்காரு. இவங்கெல்லாம் புகழடையும் போது என்னை விட யார் சார் சந்தோஷப்படுவான்? அவங்களுக்கு இந்த புகழ் சேரும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூட நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது சத்தியமான வார்த்தை. ஜனங்க முன்னால் பேசணும் இல்லை. இசை கலைஞர்கள், அற்புதமான சிற்பிகள், அறிவாளிகள், மேடையில் பெரியவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க உள்ளத்தில் நினைஞ்சு இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான். அதுதான் எனக்கும் தத்துவம், அதுதான் எனக்கு நியாயமாகப்படுது. அவார்டு எல்லாரும் வாங்குங்க, எனக்கு ஜனங்க அவார்டு போதும். அவங்கெல்லாம் அவார்டு வாங்கும்போது எனக்கு வாங்குற மாதிரி ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். வாழ்க ரஹ்மான். நன்றி, வணக்கம், வணக்கம். மழைக்காகத்தான் மேகம், அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா.